பொம்மை மாத இதழில் ரவீந்தர் என்பவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி தொடர் ஒன்றை எழுதி வந்தார். நடிகர் சத்யராஜ் அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒன்றையும் அவர் எழுதியிருக்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான பிறகு எம்ஜிஆர் அவர்களின் பட தயாரிப்பு நிறுவனம் தனது படம் தயாரிப்பதை நிறுத்தியிருந்தது. மீண்டும் படம் தயாரிக்க வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு தயாரிக்கும் கதையில் இன்ஸ்பெக்டர் வேடத்துக்கு சத்யராஜ் அவர்களை நடிக்க வைக்கலாம் என்று எம்ஜிஆர் அவர்கள் அபிப்பிராயம் தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு படத்தின் வெற்றி விழாவிற்கு புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்களை அழைப்பதற்காக சத்யராஜ் அவர்களும் அவருடன் சித்ரா லக்ஷ்மணன், ராமு ஆகியோரும் எம்ஜிஆர் அவர்களின் இல்லத்திற்கு சென்றிருந்தார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உடற்பயிற்சி செய்த கர்லா கட்டையை அப்போதுதான் சத்யராஜுக்கு பரிசளித்தார். கர்லா கட்டையை சத்யராஜ் அவர்களுக்கு பரிசளித்தது பற்றி புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்களிடம் சிலர், நம்ம சக்கரபாணி அண்ணன் பையன்லாம் இருக்கும்போது சத்யராஜிடம் ஏன் கர்லா கட்டையை கொடுத்தீர்கள் என்று சிலர் கேட்டனர். அதற்கு புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்கள், யார் யாருக்கிட்ட கொடுத்தா வேலை நடக்கும்னு எனக்கு தெரியும் என்று கூறினார். பிறகு இதை பற்றி கேள்விப்பட்ட நடிகர் சத்யராஜ் அவர்கள், நாம இல்லாத போது நம்மை பற்றி பேசுவது பெரிய விஷயம், நான் இல்லாத போது எம்ஜிஆர் அவர்கள் ஞாபகத்தில் நான் இருந்திருக்கிறேன் என்பது பெரிய விஷயம் இல்லையா என்று நடிகர் சத்யராஜ் அவர்கள் நெகிழ்ந்து போனார்.